அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபரா பதவி ஏற்றிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் பக்கா பிளானோட தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ யோசிக்க வைக்குது. இந்தியா, ஈரான், சீனா உள்ளிட்ட பெரிய உலக நாடுகளுக்கு செக் வைக்கக்கூடிய விதமாக சில முடிவுகள் அவர் எடுத்திருக்காரு. என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிரிக்ஸ் நாடுகள். ஸோ பிரிக்ஸ் மீன்ஸ் இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற உறுப்பு நாடுகள் எல்லாருமே அதில் ஒன்றா இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா டாலருக்கு எதிராக ஒரு நாணயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மும்முரமாக இருக்காங்க. ஸோ இதுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாணயத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இல்லையா. இதற்கு இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விரிவாக பார்க்கலாம். இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்காரு. அதில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரிக்ஸ் குழு தனியாக நாணயம் ஒன்றை உருவாக்க பார்த்ததை அமெரிக்கா வேடிக்கை பார்த்த காலம் போய்விட்டது. பிரிக்ஸ் நாடுகள் புதியதாய் நாணயம் எதையும் உருவாக்கக்கூடாது, இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறு நாட்டு நாணயத்தை பயன்படுத்தக்கூடாது. அமெரிக்க டாலரை மட்டும்தான் இவர்கள் பயன்படுத்த வேண்டும், இல்லை அப்படின்னா 100% கூடுதல் வரி விதிக்கப்படும். அமெரிக்காவில் அவங்க தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது, முடிவை கைவிட்டலாம். வேறு யாராவது ஏமாளி கிடைச்சா அவங்க கிட்ட போய் வியாபாரம் பண்ணட்டும். பிரிக்ஸ் நாடுகளுக்கு சர்வதேச வியாபாரத்தில் டாலரை தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு, டாலர் வேண்டாம் அப்படின்னா அமெரிக்கா உடன் உங்களுக்கு உள்ள உறவை துண்டித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதிலும் ஒரு அதிபர் 2வது முறையாக ஆட்சிக்கு வராரு அப்படின்னா அவருடைய முதல் கட்ட ஆட்சிக்கும் 2ஆம் கட்ட ஆட்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ட்ரபிள்ஸ் கண்டிப்பாக கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் முறை ஆட்சி செய்தது போலவே அவர் செய்வாரா அப்படிங்கிறது கேள்விகள், எதிர்பார்ப்புகள் நிலவும். இங்கே இந்தியா, அமெரிக்கா இரண்டும் பெரிய நாடுகள், இரண்டும் வலுவான பொருளாதாரம் கொண்ட நாடுகள். நாம் நம்பிக்கையோடு சொல்கிறேன், 2 நாட்டு உறவுகள் இவ்வளவு காலம் வலுவடைஞ்சிருக்கும். இதற்கு இனியும் அது வலிமை அடையும். இவர்கள் இதையாவது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் திருப்பி கொடுப்போம். இது கொடுக்கலன்னா வாங்கல் முறையில் இருக்கும் 2 நாட்டு உறவு முறைகள் அப்படிதான் இதுவரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து பல உலக நாடுகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. 100% வரைன்றது ரொம்ப அதிகம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.